வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படின்ற டயலாக்லாம் நாம திரைப்படங்கள்ல கேட்டிருக்கிறோம். பல காவல்துறை அதிகாரிகள் பேசும்போது கேட்டிருக்கிறோம். அதேபோல ஒரு சில அரசியல்வாதிகளும் அதை அப்பப்போ சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னுவாங்க. ஆனா, ஒரு ஆள்கடத்தல் வழக்குல, அதுவும் ஒரு மைனர் பாய கடத்தி இருக்கக்கூடிய ஒரு வழக்குல, ஒரு எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்கிறார், ஒரு ஏடிஜிபிக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்னும்போது, அந்த சட்டம் வேறு விதமாக வந்து அதை பார்த்திருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்விதான் தற்போது எழுந்திருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராம் உடைய அந்த கேஸில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்றது நீங்கள் கடந்த சில நாட்களாக செய்திகளில் தொடர்ந்து வந்திருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி கையாண்டிருக்க வேண்டும் அப்படின்னும் போது அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் அப்படின்றது இருக்கிறது. ஒரு காவல்துறை உயர் அதிகாரி ஒரு குற்ற வழக்கில் அவருக்கு தொடர்பு இருக்கிறது, அவர் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் போது அந்த விஷயத்தை ரொம்ப கடுமையாக டீல் பண்ணியிருக்க வேண்டிய அரசாங்கம் அதை செய்திருக்கிறதா அப்படின்னா அதை செய்யலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த வழக்கில் அந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் அப்படின்றது எழுந்திருக்கு. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரெக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, ஒரு கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த கியூஆர் கோட் மூலமாக நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை எங்களுக்கு பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இன்ஸ்டாகிராமில் சந்திச்சுக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு காதலாக மாறுகிறது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு 2 பேருமே மேஜர். 2 பேருக்கும் அவங்க இஷ்டப்படி யாரோட இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களோட இருக்கலாம் அப்படின்றது தான் சட்டம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க திருமணம் செய்து கொள்கிறார்கள். வீட்டில், அந்த பொண்ணோட வீட்டில் அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கல. அப்போ வீட்டை விட்டு வெளியே அந்த பொண்ணு காதல் திருமணம் செய்து கொள்கிறது. காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு அந்த பொண்ணு மேலே நிறைய சொத்து நம்ம எழுதி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு சொத்து என்பது இருக்கிறது. அதை எப்படியாச்சும் திருப்பி வாங்கணும், அல்லது அந்த பொண்ணையே திருப்பி கூப்பிட்டு வந்துடணும், ஏதாச்சும் பேசி கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு பல்வேறு முயற்சிகள் அப்படின்றது நடக்குது. பல முறை இந்த பஞ்சாயத்து ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் மே மாதத்தில் எஸ்பி ஆஃபீஸுக்கு போயே அந்த பொண்ணு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கும் என் தந்தையாருக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, சம்மந்தமும் இல்லை. நான் அவங்க காசு ஒரு பைசா எனக்கு தேவையில்லை, அதை வேணால் நான் எதுவுமே அதில் பயன்படுத்த மாட்டேன், நான் வேணால் அதை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எழுதி கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு கூட அந்த பொண்ணை எப்படியாச்சும் மீண்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட வேண்டும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி அவங்க ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து அது பிரச்சனையாகி காவல்துறையிலேருந்து டிஸ்மிஸ் ஆன ஒரு அதிகாரி, மகேஸ்வரி அப்படின்ற ஒரு அதிகாரி, அவங்கள எப்படியோ அந்த ஃபேமிலி தொடர்பு கொள்கிறாங்க. தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பொண்ணை நீங்கள் கூப்பிட்டு வர முடியுமா, அந்த பொண்ணை நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி, உங்கள் கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கூப்பிட்டு எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதற்கு ஒரு தொகை என்பது பேசப்படுகிறது. அப்போ அந்த மகேஸ்வரி என்ற அந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி கேவி குப்பம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு ஜெகன்மூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அந்த பொண்ணும் அந்த பையனும் வசிக்கக்கூடிய அந்த திருவிழாங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க. தேடும்போது அந்த பொண்ணும் அந்த பையனும் அங்கே இல்லை. அப்போ அந்த வீட்டில் இருந்த ஒரு 17 வயசு சிறுவனை அவங்க என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டுட்டு காரில் ஏற்றிட்டு வந்துடுறாங்க. இப்போ காரில் ஏற்றிட்டு வந்த அந்த விவகாரம் அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு தெரியாது. பட் அங்கே சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் பையனை இப்படி கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரு காரில் அப்படின்னோடனே அந்த கார் நம்பர்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. காவல்துறை உதவி 100 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பையனை கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதி முழுவதும் தேடுதல் வேட்டை என்பது நடக்கிறது. ஸோ அங்கங்கே தேடிட்டு இருக்கும்போது 3 மணிக்கு நைட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஏடிஜிபியோடைய அஃபிஷியல் வெஹிக்கிள் காரில்
ஒரு 3 ஸ்டார் போட்டு, சைரன் போட்ட ஒரு வண்டியில கொண்டு வந்து அந்த பையன இறக்கி விட்டு போயிடுறாங்க. அந்த பையன் உடம்புல சில காயங்கள் இருக்கிறது. அந்த பையன எங்க கூப்பிட்டு போய் வச்சாங்க, ஒரு ஹோட்டல்ல கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து ஒரு ஆள்கடத்தல் வழக்காக மாறுகிறது. அப்போ இந்த விவரங்களை வைத்துக்கொண்டு காவல்துறை விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவிய எடுக்குறாங்க. சிசிடிவிய எடுக்கும்போது அதில ஏடிஜிபியோட வெஹிக்கிள் வந்து ஒரு ஹோட்டல்லேருந்து கிளம்புற மாரி பதிவாகி இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஏடிஜிபிக்கு இதில என்ன தொடர்பு? ஒரு எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்கிறார், ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னும்போது, ஏடிஜிபி எங்கேருந்து வராரு அப்படின்னும்போது, இதில சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க எடுத்து விசாரிக்கும்போது, அந்த ஏடிஜிபி எம்எல்ஏவோட தொடர்புல இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி மகேஸ்வரியோட தொடர்புல இருந்திருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு இடத்துல இந்த ஏடிஜிபியுடைய ரோலும் இருக்கிறது அப்படின்றது வெளிய வருகிறது. இது எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட்டாவும் வந்து உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு அது ரிப்போர்ட்டா போகுது. அரசாங்கத்துக்கு அது ரிப்போர்ட்டா போகுது. ஆனால் அரசாங்கம் இந்த ரிப்போர்ட்ட பார்த்துட்டு ஒரு ஏடிஜிபி ஒரு ஆள்கடத்தல் வழக்குல தொடர்பு இருக்கிறது அப்படின்னு அந்த விஷயம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இது வெளிய வந்துச்சுன்னா அரசாங்கத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே கணித்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. இப்போ இதுவே ஒரு கடத்தல் வழக்குல ஒரு சாதாரண நபர் எந்த விதமான ஒரு பின்புலமும் இல்லை அப்படின்னா, முதல்ல எஃப்ஐஆர போட்டு எஃப்ஐஆர்ல அவர் பேர சேர்த்து ரிமாண்ட் தான் அனுப்பியிருப்பாங்க. ஆனா இது ஏடிஜிபின்றதால சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்ற கேள்வி தான் வந்து மீண்டும் இங்கே எழுகிறது. இன்னொரு விஷயம் இதில வந்து கோர்ட் வந்து இந்த மாரியான ஒரு தீர்ப்பு குடுத்திருக்க கூடாது. கோர்ட் வந்து இந்த மாரி ஒரு ஆர்டர் குடுத்திருக்க கூடாது. ஒரு ஏடிஜிபிய செக்யூர் பண்றது, அரெஸ்ட் பண்றது, டீடெயின் பண்றது இந்த விஷயங்களை எல்லாம் வந்து அந்த வழக்கை விசாரிக்கின்ற விசாரணை அதிகாரிக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. கோர்ட் வந்து அத செய்திருக்க கூடாது. கோர்ட் வந்து ஓவர் ஸ்டெப் பண்ணிருச்சு அப்படின்னு. பட் இதில வந்து சில ப்ரொசீஜரல் லக்குனா இருக்கு. அதாவது அ இந்த இந்த வழக்கை எப்படி அணுகியிருக்கணுமோ, அப்படி அணுகியிருக்க காவல்துறைக்கு ஒரு கால அவகாசம் நீதிமன்றம் குடுத்திருக்க வேண்டும். ஏடிஜிபிய சம்மன் பண்ணுங்க, விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன குடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் ஏடிஜிபிய டைரக்ட்டா நீங்க வந்து கஸ்டடியில எடுத்து நீங்க விசாரிங்க அப்படின்னு கோர்ட் சொன்னது வந்து சரியில்லன்றாங்க. இப்ப அந்த விஷயத்த வந்து சேலஞ்ச் பண்ணி அதுவும் பாருங்க ஒரு ஏடிஜிபியால வெகேஷன் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரே நாள்ல போய் அந்த பெட்டிஷன வந்து விசாரணைக்கு கொண்டு வர முடியிற அளவுக்கு அந்த ஏடிஜிபி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபராக இருக்கிறார். ஸோ அந்த மாரி அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது, சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க எப்படி அவர சஸ்பெண்ட் பண்ணீங்க? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ரொம்ப டிமாரலைசிங்கா இருக்கு அப்படின்னு கவர்ன்மெண்ட்ட பார்த்து பல கேள்விகள கேட்கறாங்க. இப்போ வந்து அந்த வழக்க வந்து நீங்க வேற ஒரு பெஞ்சுக்கு மாத்துங்க. வேற ஒரு விசாரணைய செய்யுங்க அப்படின்ற மாரி சில டைரக்ஷன்ஸ்லாம் குடுத்திருக்கு. ஆனால் அவருடைய சஸ்பென்ஷன வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ரிவோக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இல்ல நமக்கு வந்து பல்வேறு விதமான கேள்விகள் அப்படின்றது எழுகிறது. அதாவது இதுல ஒரு காவல்துறை அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுக்காக, இந்த விஷயம் வந்து பெரிய அளவுக்கு வெளிய வராத மாரி பார்த்துக்கிட்டாங்க. நீதிமன்றத்தில தான் இந்த விஷயம் முதல் முறையாக வெளிய வருகிறது. நீதிமன்றத்தில வருவதற்கு அதாவது ஒரு அரசாங்க வக்கீலுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அரசாங்கத்துக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் இதுக்கு சம்மந்தமான ரிப்போர்ட்ட வந்து அரசாங்கத்துக்கு குடுத்துட்டாங்க. ஒரு ஏடிஜிபியோட இன்வால்வ்மென்ட் இந்த மாரி ஒரு சீரியஸ் கிரைம்ல இருக்கு. அதாவது ஒரு சிறுவனை கடத்திய ஒரு வழக்கு அப்படின்னும்போது, அது ஒரு சீரியஸ் கிரைமாக இருக்கிறது அப்படின்னும்போது, அரசாங்கம் முன்கூட்டியே அவர சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும். நீதிமன்றத்தில அந்த கேள்விகள் வரும்போது, அரசாங்கம் வந்து ரொம்ப தைரியமா சொல்லியிருந்திருக்கலாம். ஆமா, இந்த மாரி எங்களுக்கு இந்த விஷயம் வந்திருக்கு. நாங்க இத விசாரிக்கிறோம். அவர சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பதற்கு அனைத்து விஷயங்களையும் நாங்கள் செய்வோம் அப்படின்றத அரசாங்கம் சொல்லியிருக்கணும். ஆனால் எதனால் வந்து இந்த டிஜிபி மீது இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காலதாமதம் அப்படின்ற அந்த கேள்வி தான் வந்து பலரையும் வியக்க வைக்கிறது. இப்போ ஒரு தப்பே நடந்திருக்கு அப்படின்னா கூட, அதுல ஒரு காவல்துறை அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுல அப்படியே ஒரு காலம் தாழ்த்துகிறது, இழுத்துட்டே இருக்காங்க அப்படின்றது. இது முதல் முறையாக நடக்கவில்லை. உங்களுக்கு பல்பீர் சிங் உடைய அந்த கேஸ்ல கூட நம்ம பார்த்தோம். பல்பீர் சிங் உடைய கேஸ கூட எந்த அளவுக்கு மிஸ்ஹேண்டில் பண்ணாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாரியா இந்த கேஸையும் டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. பல்பீர் சிங் கேஸ்ல பல்பீர் சிங் வந்து ஒரு சிறுவன கஸ்டடியில வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் வெளிய வருகிறது. அதுக்கு முன்னாடி வந்து அவர் காவல் நிலையத்தில சித்திரவதை செய்திருக்கிறார். அதாவது பல்ல வந்து கொறடா வச்சு புடுங்கியிருக்காரு. கல்ல வச்சு அப்படியே வந்து பல்லெல்லாம் தேய்ச்சிருக்காரு. இந்த மாரியான டார்ச்சர்லாம் அவர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து அதாவது அவருடைய மனநிலை என்னவாக இருந்தது அப்படின்னு தெரியல அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் எழும் வகையில
அவர் வந்து ஒரு சம்பவத்தில ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னும்போது, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னா, முதல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் லெவல் அதிகாரி அத விசாரிக்கிறார். ஒரு சப் கலெக்டர் லெவல் அதிகாரி விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரஷர் வந்தோனே திரு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் விசாரிக்கிறாங்க. அவங்க ரிப்போர்ட் குடுக்குறாங்க. ரிப்போர்ட் குடுத்ததுக்கப்புறம் கூட நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு ஆதரவாக ஐபிஎஸ் ஆஃபீசர் அசோசியேஷன் வருகிறது. அவர வந்து நீங்க வந்து விக்டிமைஸ் பண்றீங்க. அவர வந்து நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்ற மாரிலாம் வந்து ஊடகங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த விஷயத்திலயும் வந்து எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, ஒரு ஏடிஜிபிய வந்து கோர்ட் இந்த மாரி பண்ணிருச்சு அப்படின்னோனே, அவர ஜெயிலுக்கு அனுப்புறது, அவர கைது பண்றது அப்படின்றது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும். நாளைய தினம் வந்து எல்லா அதிகாரிகளுக்கும் அத கோர்ட் பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்ற மாரி ஒரு பெரிய அழுத்தம் என்பது பியூரோக்ரசி சைட்ல இருந்துச்சு. இன்னொன்னு இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு சில பெயில் பெட்டிஷன்ஸ்லாம் வரும்போது, இந்த நபர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார். இந்த நபர் காவல்துறையில ஒரு உயர் பொறுப்புல இருக்கிறார். இந்த நபர் ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்காரு. ஆகவே இந்த நபருக்கு நீங்க பெயில் குடுத்தாலோ, அல்லது இந்த நபர நீங்க வந்து கைது பண்ணாம விட்டாலோ, இவர் வந்து சாட்சியங்களை கலைக்கக்கூடும் அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது இருக்கிறது. ஆகவே இவருக்கு குடுக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்க தரப்பிலேருந்து அந்த வாதங்கள முன்வைப்பாங்க. ஆனால் இந்த கேஸ்ல அந்த மாரி வாதங்கள்லாம் வந்து முன்வைக்கப்படவில்லை. இந்த தரப்புல அரசாங்கம் வந்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டாலும் அரசாங்கம் அந்த கேள்விகள வாங்கிட்டு கம்முனு வந்துர்றாங்க. இந்த கேள் இ இ திருப்பி அரசாங்கம் வந்து இந்த 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 கேஸ் ரொம்ப சீரியஸான கேஸு. ஆகவே தான் நாம வந்து இந்த மாரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்றத வந்து வெளிப்படையாக சொல்ல மறுக்கிறது அப்படின்னும்போது, இங்க வந்து சட்டம் அனைவருக்கும் சமமாக செயல்படுகிறதா? சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துகிறோம், நிலைநாட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிக் கொள்பவர்கள், இந்த மாரி உயர் காவல்துறை அதிகாரிகள்லாம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் ஏன் இந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள்? இதுலேருந்து அந்த கேஸ்லேருந்து அப்படியே அது அந்த அந்த கேஸே வந்து நீர்த்து போகிற அளவுக்கு ஒரு நடவடிக்கை அப்படின்றது இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப நமக்கு இதுலேருந்து ஒரு கிளியர் பேட்டர்ன் தெரியுது. உயர் காவல்துறை அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட வழக்குகள இந்த அரசாங்கம் வேறு விதமா தான் டீல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது முதல்ல வெளிய வரக்கூடாது அப்படின்ற அளவுல அத டீல் பண்றாங்க. வெளிய வந்ததுக்கு பிறகு கூட வந்து அதில நடவடிக்கை எடுப்பதில ஒரு மிகப்பெரிய காலதாமதம் என்பது ஏற்படுகிறது. அந்த காலதாமதம் பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்துகிறது. பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்படுவதால் அந்த கேஸ் வந்து நீர்த்து போவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இப்போ அந்த எம்எல்ஏவ வந்து அரெஸ்ட் பண்ணணுமா? இல்லையா? ஒரு கடத்தல் வழக்குல ஒரு எம்எல்ஏவ அரெஸ்ட் பண்ணணுமா? இல்லையா? அப்படின்றது காவல்துறைக்கு இன்னும் புரியல. அதே மாரி இன்னொரு ஏடிஜிபிய வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கே வந்து இந்த அரசாங்கம் இவ்வளவு காலதாமதம் செய்கிறது அப்படின்னும்போது, அந்த கீழ் மட்டத்தில இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து இந்த வழக்க எப்படி விசாரிப்பாங்க? எப்படி நியாயமாக இந்த வழக்க விசாரிப்பாங்க? அதே மாரி இந்த வழக்குல இருக்கக்கூடிய சாட்சிகள்லாம் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான பீப்பிளுக்கு எதிராக எப்படி வந்து சாட்சிய சொல்லுவாங்க? அவங்க எந்த நம்பிக்கையில வருவாங்க? யார் அவர்களுக்கு பின்புலமாக இருக்கப் போகிறார்கள்? எங்கள யார் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கா? அப்படின்ற அந்த நம்பிக்கை அப்படின்றது அரசாங்கமே குடுக்கல அப்படின்னும்போது, இந்த வழக்குல ஒரு நியாயம் எப்படி கிடைக்கும்? இந்த வழக்குல ஒரு குற்றம் என்பது நடந்திருக்கிறது. இந்த குற்றச் செயலில் ஈடுபட்டவர்கள் எப்படி தண்டிக்கப்பட போகிறார்கள்? அப்படின்றது நமக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது. இந்த வழக்க ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது சம்மந்தமான அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலும் நாம தொடர்ந்து இத கவனித்துக் கொண்டு, இதுல நடக்கின்ற பல்வேறு விஷயங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கிறோம். பட் இன்னைக்கு தேதிக்கு அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து, இந்த வழக்குடைய போக்கையே திசை திருப்பி இருக்கிறது. அதாவது ஒரு அதிகாரிய வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணது சரியா? தவறா? நீதிமன்றம் வந்து இத ஆர்டர் பண்ணது சரியா? தவறா? அப்படின்ற அந்த வழக்குல அந்த அ திசையில இந்த வழக்கு போய்க் கொண்டிருக்கிறது. ஆனா உண்மையிலேயே ஒரு எம்எல்ஏ, அதேபோல ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, ஒரு சிட்டிங் ஏடிஜிபி ரேங்க் ஆஃபீசர், ஒரு ஆள் கடத்தல் வழக்கு, அதுவும் ஒரு சிறுவனுடைய கடத்தல் வழக்குல இவர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது அப்படின்னா, அந்த மெயின் குற்றம் எப்படி விசாரிக்கப்படும்? அந்த குற்றத்தை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்களா? அப்படின்றது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.